இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. இந்த வருஷம் தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார்? தேவரே என் விளக்கை ஏற்றி. இங்க வந்திருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் விளக்கேற்றுகிற தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் விளக்கேற்றதுனால நம்ம வாழ்க்கை இனி எப்படி மாற போகுதுன்னா, இருளே இல்லாம நித்திய வெளிச்சம். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம இந்த நாளுன்னு சொல்லுவோமா, நித்திய வெளிச்சத்திற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் இருந்தேன் நாளுன்னு உங்க வாயை திறந்து சொல்லுங்க, நித்திய வெளிச்சத்திற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி நித்திய மகிழ்ச்சியை நம்ம மேல வச்சிருக்கிறாரோ அதே போலதான் உங்க மேலே என் மேலே எதை வச்சிருக்கிறாரு? நித்திய வெளிச்சம். ஏன் நம்மளுக்கு நித்திய வெளிச்சம் நித்திய மகிழ்ச்சி வச்சிருக்கிறாருன்னா, நீங்களும் நானும் ஜீவன்ல பங்கெடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, குமாரனை உடையவர் ஜீவனை உடையவர். குமாரனுக்குள்ளதான் என்ன இருக்கா? நித்திய ஜீவன் சகலமும் குமாரனுக்குள்ள பிதா வைக்க வச்சிருந்தாங்க. அந்த பிதா வச்ச குமாரன் இப்ப எங்க இருக்காரு? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்காரு. அப்ப குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோமோ நமக்குள்ளெல்லாம் ஜீவன் இருக்கு. இங்க இருக்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த இரட்சகரா, உங்க வாழ்க்கையா, உங்க லைஃபா வச்சிருக்கீங்களா இல்லையா? வச்சிருக்கீங்களா? அப்ப வச்சிருக்க எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா, நித்திய வெளிச்சம், நித்திய மகிமை, நித்திய மாட்சிமை, நித்தமும் நம்மளை நடத்துவார். புரியுதா? அதனாலதான் வசனம் சொல்லுது, இன்னைக்கு ரியோன் ஆராதனையில சொன்ன மாதிரி, மோசே கூட இருந்த ஜனங்களை விட, பழைய உடன்படிக்கையின் ஜனங்களை விட நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த ஒன்றை தேவன் நமக்காக வச்சிருந்தார். எபிரேயர்ல போட்டிருக்கு. அவங்க விசுவாசத்துல நல்ல போராட்டங்களை போராடினாங்க, ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, மரித்தவங்கள உயிரோடு எழுப்புனாங்க, பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. யாரு? பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த ஆபிரகாம் முதலான எல்லாரும். ஆனா விசேஷித்தவனை தேவன் யாருக்குதான் வச்சிருந்தாரா? எனக்காகவும் உங்களுக்காகவும். என்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தாரோ, அந்த விசேஷித்தவர் வந்த உடனே மாறாத உடன்படிக்கைக்கு நீங்களும் நானும் யார் ஆயிட்டோம்? சொந்தக்காரங்கள் ஆயிட்டோம், உரியவங்களா ஆயிட்டோம். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு, நீங்க விசேஷித்தவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்டீங்களா? நீங்க விசேஷித்தவங்கள உங்களுக்கு தெரியுமா? கேட்டீங்களா? எல்லாரும் அவசரமா கை கொடுக்காதீங்க, முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து கேளுங்க, நீங்க விசேஷித்தவங்க தெரியுமான்னு கொஸ்டின் கேட்டா, இப்ப அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போறீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க. நந்தினி எப்படி சொல்றா தெரியுமா? தெரியுமா? எல்லாரும். ஏன்னா நம்ம வாயின் மேல அதிகாரம் இருக்கு. இங்க இருக்க நீங்க அடுத்தவங்களை பார்த்து நீங்க விசேஷித்தவங்க சொல்லும் போது அவங்க மேல விசேஷித்த வல்லமை. ஏன்னா வசனம் சொல்லுது, நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு. மனுஷன் தன் வாயினால எதை பேசினானோ உடனே அது உருவாக்கப்பட்டது. ஏன்னா தேவன் உலகங்கள் எல்லாம் எப்படிதான் உண்டாக்குனாரா? ஏதோ ஒன்ன வச்சு செஞ்சு மாயஜால வித்தை பண்ணல, வார்த்தையை பேசினாலே எல்லாம் உருவாயிடுச்சு. அதனாலதான் பக்கத்துல இருக்கவங்க மேல நீங்க அவசரப்பட்டு பேசாதீங்க. நீங்க அவங்கள ஆசீர்வதிக்கிறீங்க, அவங்க உங்களை ஆசீர்வதிக்காங்க. இதுதான் ராஜ்யத்தின் கலாச்சாரம். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான், பெரியவன் சிறியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசேஷித்தவங்க. இது தெரியாததுனாலதான் பழைய உடன்படிக்கை உருவழிச்சு போக வேண்டிய காலம் இருந்துச்சு. பழைய உடன்படிக்கை ஏன் புது உடன்படிக்கை வர வேண்டியது இருந்துன்னா, ஜனங்களுக்கு வெளிச்சம் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஜனங்களுக்கு வெளிச்சம் இல்ல, இருள்ல நடந்தாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது என்ன நற்செய்தி வந்துச்சு தெரியுமா? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். நம்ம எல்லாம் அப்ப என்ன வெளிச்சத்தை பார்த்திருக்கோம்? நம்ம மேல வந்து உதிச்ச வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சம்? பெரிய வெளிச்சம். உங்களுக்கு புரியுது இல்ல? பழைய உடன்படிக்கையில தேவனோட மக்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் மாறி போச்சு. ஆதாம் மூலமா மனநிலை மாறி போச்சு. தேவன் மாறவே இல்ல, ஆதாமோட நம்ம கிறிஸ்துமஸ் சர்வீஸ்ல பார்த்தோம், அவனோட விழுந்து போன மனநிலை ஜனங்களோட பார்வைய மாறிச்சு. அதனாலதான் பெரிய
வெளிச்சமா இயேசு கிறிஸ்து பூமிக்கு என்ன செய்ய வேண்டியது இருந்துச்சு? வர வேண்டியது இருந்துச்சு. அப்ப நம்ம எல்லாருக்காகவும் தான் வெளிச்சம் வந்திருக்கு. இந்த வருஷம் தேவன் நம்மளுக்கு எல்லாம் வாக்கு பண்றாரு, உன் குடும்பத்தோட உன்னோட உன் வாழ்க்கையோட விளக்க நான் என்ன செய்ய போறேன்? ஏற்ற போறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில எந்த இருளும் இருக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு என்ன வார்த்தையை தந்திருக்காருன்னா, வாசிங்க மத்தேயு 5வது அதிகாரம் 14வது 15வது வசனம். மத்தேயு விளக்கை கொளுத்தி மரக்காலால் 13:14. நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பால் சார்ந்தது போனால் எதிரால் சாரமாக்கப்படவில்லை. இல்ல 14:15 தான். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யார் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்காங்களா? யாரு? நம்ம தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கோமா? அடுத்த வசனம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம தான் யாரா? வெளிச்சமா இருக்கிறதுனால மலையின் மேல் இருக்கிற பட்டணம். நம்ம எப்படி இருக்க மாட்டோமா? மறைவா இருக்க மாட்டோமா? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். நம்ம சொன்னோம்ல, தேவன் நம்ம வாழ்க்கையில் விளக்கேற்றுகிறார். நம்ம வாழ்க்கையில விளக்கேற்றுகிறாருன்னு பார்த்தோம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, விளக்க கொளுத்திட்டாங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்களா? விளக்க கொளுத்தி மூடி வைக்க மாட்டாங்க. அதுக்கு எங்க வைப்பாங்களா? விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நாங்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், இந்த வருஷம் தேவன் நம்ம வாழ்க்கையில விளக்கு ஏற்றி இருக்காரு. அந்த விளக்காக நம்மளை கொண்டு போய் எங்க வைக்க மாட்டாங்களா? விளக்கு மூடி வைக்க மாட்டாங்க. நம்ம மறைஞ்சிருக்க மாட்டோம். புரியுதா? விளக்கு கொளுத்திட்டாரு. எதுக்காகனா 10ஓட 1 11 வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல. நம்மள பிரச்சனை வந்து நம்ம கான்சியஸ, நம்ம சந்தோஷத்தை, நம்ம லைஃப மறைக்க முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்ய முடியாது? மறைஞ்சிருக்க முடியாது. தேவன் விளக்கை ஏத்திட்டாரு. அதை யாரும் மரக்காலால என்ன செய்ய மாட்டாங்க? மூடி வைக்க மாட்டாங்க. நம்மளை கொண்டு எங்க வைக்க போறாங்க? விளக்கு தண்ணீர். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் எதை கொடுக்கும்? அப்ப இந்த வருஷம் நீங்களும் நானும் வெளியரங்கமாக அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம வெளிச்சத்துல நடக்கிற ஒரு ஆள்தான். அடுத்தது நீங்க உங்களை பார்த்தே சொல்லிக்கோங்க, நான் தான் வெளிச்சமா இருக்கேன். நம்ம தான் வெளிச்சம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளதான் அவர் வெளிச்சமா வச்சிருக்காங்க. அவரோட நோக்கம் ஜனங்களுக்கு தெரியாதனாலதான் மனுஷங்க எல்லாம் மனம் போல வாழ்ந்தாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளாம் மலை மேல் இருக்க பட்டணம், உலகத்துக்கு வெளிச்சம், எல்லாத்துக்கும் லைட்டா வச்சாரு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாசிங்களா, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அறியாமல் இருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையை வீணாக்கினார்கள். பாருங்க, நம்ம எல்லாருமே வெளிச்சமா தான் தேவன் உருவாக்குனாரு. ஏன் நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாம நிறைய இருள் ஆளுகை செஞ்சுச்சு தெரியுமா? நம்ம சிந்தனைனால என்ன ஆயிட்டோமா? அதனாலதான் நிறைய மெசேஜ் நம்ம சர்ச்சில் பார்த்திருக்கோம். எப்படின்னா, சிந்தனை ரொம்ப முக்கியம், எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். எதை சிந்திக்கிறோம், எதை நினைக்கிறோம், இருக்கிறத பாக்குறோமா, நமக்கு அனுபவிக்கிற சூழ்நிலையை வேல்யூ பண்ணா தேவன் வச்ச பெஸ்டா நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டிலே பண்ணிட்டே இருக்கோம்னு அர்த்தம். புரியுதா? வசனம் சொல்லுது, அவங்க வெளிச்சத்துல ஏன் நடக்க முடியல தெரியுமா? சிந்தனைனால வீணர் ஆயிட்டாங்க. இதற்கு எல்லாரும் பார்த்து சொல்றேன், இந்த வருஷம் உங்க சிந்தனைனால யாரும் என்ன செஞ்சுறாருங்க? வீணரா போக முடியாது. நம்ம ஏன்னா அவர் நம்ம விளக்கை ஏற்றிட்டாங்க. வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, சிந்தனையினாலே வீணர் ஆனார்கள். நல்லா யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் வாக்களிக்கப்பட்டது. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் வாக்களிக்கப்பட்டுச்சு. ஆனா கானானுக்குள்ள யாருக்குமே போக முடியல. ஏன் தெரியுமா? ஏன் போக முடியல? கவனிக்கிறீங்களா? ஏன் அவங்களால கானானுக்குள்ள போக? அவங்க கானான பார்க்கல, சிந்தனை. அங்க இருக்கவங்க பெரிய ராட்சசர், அங்க இருக்கவங்க ரொம்ப பலசாலி, அவங்க முன்னாடி நம்மளால நிக்க முடியாது, நம்ம தோத்து போயிடுவோம். யாருடைய சிந்தனை?
யாருடைய சிந்தனை? ஜனங்களோட சிந்தனை. வீணா போயிட்டாங்க. ஆனா 2 பேர் சிந்திச்சாங்க, நம்ம கூட தேவன் இருக்காரு, அவர் நமக்கு வாக்களிச்சிருக்கிறாரு, நம்மளை கொண்டு போவாரு. அதுக்குதான் மோசைய நம்மள வனாந்தரத்துல என்ன செய்ய வச்சிருக்கிறாரு? வழி நடத்த வச்சிருக்காரு. தெரிஞ்சாங்க, உணர்ந்தாங்க, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? வெளிச்சத்துக்குள்ள வாழ்ந்துட்டாங்க. இங்க இருக்க நீங்களும் நானும் சிந்தனை ரொம்ப முக்கியம். நிறைய நேரம் நம்ம எல்லாரையும் வெளிச்சம் வந்து பிரகாசிச்சிருக்கு, வெளிச்சத்துல இருக்கும். ஆனா மனநிலையில இருட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், அது வெளிச்சத்தை மூட முடியாது, மறைக்க முடியாது. ஆனா நம்மள டிலே பண்ணிட்டே இருக்கும். அதனால வந்து எல்லாரும் பார்த்து சொல்றேன், மனநிலை வெளிச்சமாய் மாறும். புரியுதா? தங்கள் சிந்தனையினாலே வீணர் ஆனார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அந்த வசனம் சொல்லுது, சிந்தனையினால வீணா போய் இருதயத்துல உணர்வே இல்லாம அவங்க இருதயம் எப்படி இருந்துச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சுலாம்? தேவன் அவங்களை வெளிச்சமா வச்சிருந்தாரு, ஆனா இருதயம் இருளா போயிட்டு. புரியுதா? எல்லாருக்குள்ளேயும் அவர் வெளிச்சமான வச்சிருந்தாரு. சிந்திச்சு சிந்திச்சு பயந்து கவலைப்பட்டு குழம்பி கொஸ்டின் கேட்டு முறுமுறுத்து இருதயம் இருள் அடைஞ்சிச்சு. இருதயம் இருள் அடைஞ்சிச்சுன்னா எப்படிதான் இருக்கும்? இருள்தான் இருக்கும். மனநிலையில வெளிச்சம் இருந்தா இருதயத்துல வெளிச்சம் இருக்கும். இங்க இருக்க எல்லார பார்த்துன்னு சொல்றேன், நீங்களும் நானும் வெளிச்சோம்னா நம்ம மனநிலைதான் முதல்ல. வெளிச்சம் முதல்ல எங்கதான் வரணும்? மனசுலதான் வரணும். நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். சவுல தேவன் ராஜாவா சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் மேல யார் தலைவனா இருக்கா? யார் ராஜாவா இருக்கா? அப்ப அந்த ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது யாரு? மனநிலை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? நல்ல வெளிச்சமா இருந்துச்சு, சூப்பரா நடத்திட்டு இருந்தான். நாள் ஆக ஆக மனசு சரியில்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, மனசு ரொம்ப முக்கியம். நம்ம அதுல எதை வேல்யூ பண்றோமோ அதுதான் நம்ம இருதயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். புரியுதா உங்களுக்கு? நிறைய நேரம் மனசுல நம்ம எதை நினைக்கிறோம், நல்ல ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அத மனசுல எப்படி எடுத்துக்கொள்றோமோ அதுதான் லைஃபா மாறும். நிறைய நேரம் நிறைய இடத்துல போய் இருளான மனநிலையில இருப்போம். வருத்தம், கோபம், அஃபன், கவலை, விழுந்து போன மனநிலை எதனால வருது தெரியுமா? நம்மளோட பிசாசு டார்கெட் பண்றது எதை தெரியுமா? காசை இல்ல, சரீரத்தை இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற எந்தையும் இல்ல, மனச. ஏன்னா மனசு அடிச்சா போதும் மொத்தமா லைட் ஆஃப் ஆகிடும். லைட் எங்க இருக்கு? மனசுலதான் வெளிச்சம் இருக்கு. நம்மளே என்ன பேசுவோம் பாருங்க, மனசே நம்ம முகம் சில சமயம் ரொம்ப நல்லா சிரிச்சு பார்த்தா கேட்டா என்ன ஆளை கையில பிடிக்க முடியலையே. புரியுதா? மன ஹாப்பியா இருக்கும். நம்மள பார்த்தாலே அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? கையில பிடிக்க முடியல. உச்சா நிறைய நேரம் நம்ம மனசுல ஏதோ சிந்திச்சு சிந்திச்சு குழம்பி கவலையா இருக்கும். நம்மள பார்த்த உடனே என்ன கேட்பாங்க? என்ன ஆச்சு? ஆள் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதயத்துல இருக்கிற விளக்க நம்ம அணைச்சிட்டே இருக்கோம். அதனால என் முகம் எப்படி இருக்கு? புரியுதுல்ல? நம்ம சொல்லுவோம்ல, அகத்தின் அழகு வெளிச்சம் ரொம்ப முக்கியம். சவுலுக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு, எல்லாத்தையும் செஞ்சான். அஃபண்டாக ஆரம்பிச்சான், பயப்பட ஆரம்பிச்சான், சின்னதா இருக்கிறதெல்லாம் பெருசா திங்க் பண்ண ஆரம்பிச்சான், தான் மேல இருக்கிற கான்பிடென்ட்டை இழக்க ஆரம்பிச்சான். இந்த இருள் அவன் திங்க் பண்ண அப்படியே வெளிச்சத்தை அவனே வெளிச்சம் போனா என்ன வரும்? இருட்டு போனோம்னாலும் வெளிச்சம் வரணும், வெளிச்சம் போகணும்னாலும் அங்கே இருட்டு வரணும். நம்ம மனசுல தேவன் வந்த விளக்க அவர் ஏற்றிட்டாரு. அத பிரகாசமடைய வைக்கிறதும் அணைக்கிறதும் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? ஒரு சுயாதீனமத்த விரும்புகிற தேவன். அதனாலதான் அவர் எல்லாத்தையும் தொடங்கி வச்சுட்டாரு. ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனாரு, மனுஷனை உருவாக்குனாரு, ஆளுமையை உருவாக்குனாரு. ஆனா சூஸ் பண்ணுங்க யார் கையில கொடுத்துட்டாரு? நம்ம கையில. உங்களுக்கு புரியுதுல? எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில விளக்க ஏத்திட்டாரு. அந்த விளக்க எரிந்து பிரகாசிக்க வைக்கிறதும் எந்த கான்சியஸும் இல்லாம அவர் விளக்கு ஏத்தியாச்சு, எல்லாம் நடக்கும் அப்படி உட்கார்ந்து இருக்கிறதும் சரி. சரி என்ன பண்ண, விளக்கு ஏத்தனா வெளிச்சமே இல்லையேன்னு சொல்லி அணைக்கவும் நம்மளால முடியும். ஏன்னா அது நம்ம கையில தான் தந்திருக்காரு. ஹல்லேலூயா. அதுக்குதான் நான் சொன்னேன், மனநிலை ரொம்ப முக்கியம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, சவுலோட விளக்கை யார் அணைச்சா? சவுலுக்கு தேவன் விளக்கு ஏத்திட்டாரு. பென்யமீன் கோத்திரத்துல கீசின் மகனாகிய சவுலை ஒளிச்ச பரவும் தூக்கிட்டு வந்து ஏத்திட்டாரு. உங்களுக்கு எல்லாம் புரியுதுல்ல? அவனோட விளக்கு அணைச்சது யாரு?
யாரு? அவனேதான். ஏன்னா ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அவனுக்கு கில்ட்டி, அவனுக்கு காயம், வலி. அதனாலதான் நம்ம எதை பிராக்டிஸ் பண்றோம் வெள்ளிக்கிழமை தோறும்னா, உணர்வு முக்கியம், சிந்தனை முக்கியம், மனநிலை முக்கியம், நம்ம பிஹேவியர் முக்கியம். உங்களுக்கு புரியுதுல்ல? நற்கனிகள் முக்கியம். அவன் அஃபண்டாயி ஏன்னா பிசாசு உள்ள வேலை செஞ்சுட்டான் வெளிச்சத்தை அணைக்கிறதுக்கு. இவன் அவனோட கை கொத்தனால என்ன ஆச்சு தெரியுமா? வசனம் சொல்லுது, கோலியாத் வந்து நின்னா இவனுக்குள்ள அணைக்க முடியாத வெளிச்சம் இருக்கு. ஏன்னா தேவன் தான் இவனை சூஸ் பண்ணியிருக்காரு. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் அவருக்கு நம்ம ஒரு ஆள் போதும், நான் இருக்கேன்னு சொன்ன நம்ம கையை பிடிச்சு அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவாரு. ஆனா தேவனை பார்க்காம இவன் சிந்தனைனால வீணானா. உணர்வில்லாத இருதயம், ஆஹா இவனை போய் நம்ம எப்படி இருக்க முடியும், இவன் முன்னாடி நம்மளால நிக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுல்ல? அதனாலதான் சொல்றோம், சூழ்நிலைய பார்க்காதுங்க. நம்ம சர்ச்ல நிறைய பேசியிருக்கோம், சூழ்நிலைய பார்க்காதுங்க, வாழ்க்கைய பார்க்காதுங்க, வார்த்தைய பாருங்க. பக்கத்துல இருக்க கைய பிடிச்சு சொல்லுங்க, சூழ்நிலையை இந்த வருஷம் திரும்பி கூட பார்க்காதுங்க. வாழ்க்கையில என்ன இருக்குன்னு யோசிக்க கூட செய்யாதுங்க. சூழ்நிலைய பார்க்காதுங்க, வாழ்க்கைய பார்க்காதுங்க. உங்களுக்குள்ள யார் இருக்கா மட்டும் பாருங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், நம்ம விசேஷித்தவர். சூழ்நிலைய பார்க்காம, வாழ்க்கைய பார்க்காம நீங்களும் நானும் விசேஷித்தவங்க நினைச்சா மலை மேல் இருக்கிற பட்டணமா வெளிச்சமா. வசனம் சொல்லுது, சூழ்நிலைய பார்த்துட்டான், எல்லாத்தையும் பார்த்துட்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? கோலியாத்தையும் பார்த்துட்டான். கோலியாத்தை என்ன செஞ்சுட்டான்? பார்த்துட்டான். அவனால வேற எதையும் பார்க்க முடியல. பிரச்சனைய பாக்குற மனுஷங்களால இந்த உலகத்துல வேற எதையுமே பார்க்க முடியாது. கண் இருந்தும் காணாதவர்களாய், காதிருந்தும் கேளாதவர்களாய் வாழ்வாங்க. ஆனா உங்களுக்கு புரியுதுல்ல? சவுல் இப்ப யாரா மாறியாச்சு? ஒண்ணுமே இல்லாத மனுஷனா மாறியாச்சு. தாவீது வந்தா, வசனம் சொல்லுது, தாவீது, இந்த வசனத்தை சொன்னது தாவீது தான். தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சம். மனநிலை ரொம்ப முக்கியம். இன்னொரு டைம் பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மனநிலை ரொம்ப முக்கியம். இங்க வந்திருக்க உங்க எல்லாரையும் நானும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் நம்ம சபையில விழுந்து போன மனநிலையில, காயங்களோடு, பயத்தோடு, அவமானங்களோடு, பொறாமையோட, எரிச்சலோட, கம்பேரிசனோட யாரும் வாழ முடியாது. இல்ல, உங்க அனுதின வாழ்க்கையில கூட வாழ முடியாது. ஏன்னா நல்ல மரம் மட்டும்தான் நல்ல கனியை கொடுக்கும். நம்ம எல்லாரும் அப்படிதான் மாற போறோம். ஏன்னா மனநிலை சரியில்லாததுனால தேவன் வச்ச பெஸ்டை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டான். இவனோட விளக்கு இப்போ தாவீது பக்கம் போயிடுச்சு. தாவீதோட இருதயம் தேவனுக்கு சரியா இருந்ததுனால அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க நினைக்கலாம், தேவன் எதை பார்த்தாருன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேவனை சார்ந்திருந்ததை பார்த்தாரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவன் கிட்ட போனதை விட தேவன் எப்படி செய்வாருன்னு இவன் போய் செஞ்சான். புரியுதா உங்களுக்கு? அதனால தேவன் பார்த்து சொன்னாரு, தாவீதுக்கு ஒரு விளக்கை நான் கட்டளையிடுவேன். சொல்லி இருக்கா இல்லையா? தாவீதுக்கு நிரந்தரமா ஒரு விளக்கை கொடுத்தாரு. அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சவுலால முடியாதத தாவீது ஈஸியா செஞ்சு முடிச்சுட்டான். தாவீது என்ன தெரியுமா சொன்னா? போய் அவனோட சிந்தனை வீணா இல்ல, அவனோட இருதயம் உணர்வில்லாம இல்ல. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கான்சியஸோட வாழுங்க. ஏன்னா நிறைய நேரம் அவசரப்பட்டு செஞ்சுட்டேன், இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, அவசரப்பட்டு பேசிட்டேன். நம்ம நிறைய நேரம் சொல்லிடுறோம். அப்படி கேட்ட உடனே எனக்கு என்ன வந்துச்சு? டென்ஷன் ஆயிட்டேன், என்ன பண்ணனே தெரியல, மனசெல்லாம் அப்படியே இருந்துச்சு. டைம்ல பேசிட்டேன், செஞ்சுட்டேன், டிசிஷன் எடுத்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? இந்த வருஷம் நம்ம வெளிச்சமா இருக்கிறதுனால டென்ஷன் ஓடி, அவசரப்பட்டு, கோபத்துல, சூழ்நிலைக்கு பயந்து, என்ன செய்ய தெரியாம யாராலையும் ஆக்டிவேட் ஆகி நம்ம இருதயம் செயல்படாது. ஹல்லேலூயா. நம்ம இருதயம் யார் கையில இருக்க போகுது? யார் கையில? நம்ம கையில இருக்க போகுது. சூழ்நிலையோட கையில, அடுத்தவங்க கையில, மனுஷங்களோட வாயில உங்க இருதயத்தை தேடாதுங்க. ஹல்லேலூயா. நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்ம தான் வெளிச்சமா இருப்போம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, தாவீது போய் நின்னா இவன் நமக்கு ஒரு மேட்டரே இல்லைன்னு சொன்னா, கோலியாத்தோட கதையை முடிச்சா ஜனங்கள் எல்லாம் விளக்கு ஏத்திட்டாங்க. தேவன் வச்ச விளக்க இவன் போய் சூஸ் பண்ணா மக்கள் எல்லாம் சேர்ந்து விளக்கு ஏத்தினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10,000.
ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சொல்றேன், மனநிலை நம்ம யாருங்கிற கான்சியஸ். தேவன் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நம்ம விளக்கு நம்மள கொளுத்தி மூடி வைக்க மாட்டாரா, என்ன செய்வாரா, விளக்கு தண்டின் மேல் வைப்பார். அதனாலதான் எனக்கு இன்னைக்கு ஆராதனையில சொன்ன நிறைய வார்த்தைகள் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தேவன் என்கிட்ட பேசின நிறைய வார்த்தைகள் திருப்பி திருப்பி வந்தீங்க. நீங்க மெசேஜுக்கு ஏத்த மாதிரி நம்ம வெளிச்சமா இருக்கோம்னா நம்ம மனநிலை முக்கியம். மோசைய வெளிச்சமா பார்க்க தவறிட்டாங்க. மோசையும் அவங்க கூட சேர்ந்து என்ன செஞ்சுட்டா, பெஸ்ட் மிஸ் பண்ணிட்டான். வந்திருக்கிற நீங்களும் நானும் தேவனை நித்திய வெளிச்சமா பார்க்கணும். நம்ம வெளிச்சத்தின் இடத்திற்கு உலகத்தை தேடி போக போறது இல்ல. நமக்கான பாதையை அவர் உருவாக்கி வச்சுட்டாரு. அதை நம்ம போய் ஓபன் பண்ண போறோம். தேவன் ரெடி பண்ணி வச்ச நன்மைகளை நம்ம இந்த வருஷம் அனுபவிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா அதை அனுபவிக்கிறதுக்கு? ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சம். அவரோட மகிமை தான் நமக்கு பிரகாசமா இருக்கான். நமக்கு எது இந்த வருஷம் ஆசீர்வாதமா இருக்கு தெரியுமா? வாசிங்க, ஏசாயா 60வது அதிகாரம் 19, 20. இனி சூரியன் உனக்கு அந்த வெளிச்சத்துல கர்த்தரே உனக்கு இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உங்களுக்கு, நம்ம எல்லாருக்கும் உலகத்தின் காரியம், நம்ம அங்க இருந்து வரோம் இங்க இருந்து வரோம் நினைக்கிற எந்த சோர்ஸும் நம்ம லைஃபை இனி என்ன செய்ய போறது இல்ல, டிசைட் பண்ணவோ நம்ம லைஃபை வேல்யூ பண்ணவோ போறது இல்ல. கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சம். யார் நம்ம லைஃபா இருக்க போறா? கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சம். தேவனே உனக்கு மகிமையா. இதுதான் தேவன் நமக்கு மகிமையா இருக்காரு. ஏன்னா நமக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்காருன்னா தேவன் நமக்கு மகிமையா இருக்கிறதுனால நம்ம சூரியன் இனி அஸ்தமிக்க போறதே இல்லை. நம்ம வாழ்க்கை இனிமேல் இருள இருக்க போறதே இல்லை. வெறும நம்மள தொடர முடியறது இல்லை. நம்ம கண்ணீரோடு இருக்க வேண்டியது இல்லை. கவலைப்பட வேண்டியது இல்லை. குழம்ப வேண்டியது இல்லை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், மோசே கிட்ட போய் ஜனங்கள் ஒவ்வொன்றுக்கும் கொஸ்டின் கேட்டாங்க. ஆமாவா இல்லையா? எங்களுக்கு தாகமா இருக்கு, குடிக்க தண்ணி கொண்டு வா கேட்டாங்களா இல்லையா? தேவைக்கெல்லாம் யாருக்கு கருத்தை பிடிச்சு நிறுத்தாங்க. ஆனா மோசே சொன்னா எதையுமே அவங்க சீரியஸா எடுக்கல. ஆமாவா இல்லையா? புரியுதுல உங்களுக்கு? தேவைக்கு எல்லாம் போய் மோசே தான் எங்களுக்கு எல்லாம் போய் நின்னாங்க. ஆனா மோசே சொன்னதை எல்லாமா எடுக்க தவறிட்டாங்க. இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் ஏசு கிறிஸ்து வச்சிருக்கிறதா வாழ்க்கையை எடுக்க வந்திருக்கோம். ஹல்லேலூயா. வெளிச்சத்துல நடப்போனா ஏசு கிறிஸ்து வச்சிருக்க எல்லாத்தையும் வாழ்க்கையா எடுக்க வந்திருக்கோம். வசனம் சொல்லுது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க மோசே கிட்ட போய் நின்னாங்க. எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்களுக்கு பசிக்குது, அங்க பாம்பு இருக்குது, அங்க அது சரியில்லை இது சரியில்லை கேள்வி கேட்டாங்க, முறுமுறுத்தாங்க, பயந்தாங்க, அழுதாங்க. அவங்க வாழ்க்கையில அங்க ஆரோக்கிச்சு. ஆனா புதிய உடன்படிக்கையில வந்திருக்கிற நீங்களும் நானும் கொஸ்டின் கேட்க வேண்டியதே இல்ல. ஏசப்பா ஏன் இவ்வளவு தாமதம், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க வேண்டியதே இல்ல. இது ஏன் இன்னும் நடக்கல, வழியே இல்லைன்னு முறுமுறுக்க வேண்டியதே இல்ல. உங்களுக்கு புரியுது இல்ல? மோசே கிட்ட போய் கேட்டது போல தேவன் கிட்ட நீங்களும் நானும் போக வேண்டியது இல்ல. ஏன் தெரியுமா? நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமா தேவன் எல்லாத்தையும் கூட கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு அடிமை எஜமான் உறவுல வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அப்பா பிள்ளைங்கிறத தாண்டி சுதந்திரவாளியா இருக்கும். எனக்கு சில சமயம் சில விஷயங்களை கொடுத்து நான் மைண்ட்ல எப்பவாது என்ன இதெல்லாம் இப்படி இப்படி இருக்குன்னு யோசித்தா ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்கும், உனக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல ஒரு சுதந்திரவாளியாலதான் சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். நீ நல்ல ஒரு சுதந்திரவாளி. உங்களுக்கு புரியுதா? நிறைய நேரம் நம்ம எப்படி ஆயிடுவோம்னா சில டைம் ஐயோ இது இன்னும் டிலே, இது எப்படியாவது கரெக்ட் ஆயிட்டா நல்லா இருக்கும் ஏசப்பா அப்படின்னு மறந்து போய் நம்ம கோலத்தை மாத்தி போய் நின்றாலும் தேவன் சொல்ற ஒரே வார்த்தை இதுதான், உனக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டாச்சு. வானத்துல இனி வர வேண்டியது இல்ல, உனக்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டாச்சு. நல்ல ஒரு சுதந்திரவாளியாலதான் சுதந்திரத்தை சுதந்திரிக்க முடியும். நீ ஒரு நல்ல சுதந்திரவாளி. உங்க எல்லாரையும் பார்த்து பேசுறேன். உங்க குடும்பத்துக்கு, உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கு, உங்க சூழ்நிலையை மாத்துறதுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டாச்சு. நீங்க ஒரு நல்ல சுதந்திரவாளி. கண்டிப்பா உன்னையும் தப்பாம நீங்க அனுபவிப்பீங்க. அதுக்குதான் அவரோட வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிச்சிருக்கு. அதுக்குதான் தேவன் நம்ம மேல மகிமையா இருக்காரு. வெளிச்சத்துல நடக்கிறதுனால எந்த இருளும் நம்மளை பற்ற முடியாது. இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம பார்த்தோம்ல, சிந்தனை வீணரானார்கள். நம்ம சபையா குடும்பமா எடுக்க வேண்டிய டிசிஷன் என்ன தெரியுமா?
இந்த வருஷம் என் சிந்தனைய காத்துக்கொள்வேன், இந்த வருஷம் என் இருதயத்தை காத்துக்கொள்வேன். இந்த வருஷம் கண்டிப்பா டிசிஷன் எடுங்க. நான் சிந்தனைனால வேஸ்டா போக மாட்டேன். என் இருதயம் கான்சியஸோட இருக்கும். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த வருஷம் எந்த சூழ்நிலையை பார்த்து தேவன்கிட்ட கொஸ்டினே கேட்க கூடாது. தேவன்கிட்ட மாத்திரம் இல்ல, எனக்குள்ளேயே நான் கொஸ்டின் கேட்க கூடாது. நிறைய நேரம் தேவன் கிட்ட இல்ல, நம்மள சார் இது இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்ப இப்படி இருக்குமோ, நம்ம ஒருவேளை இதை மாத்தணுமோ. உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் யோசிக்கணும், கொஸ்டின் கேட்காதுங்க, முறுமுறுக்காதுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஏன்னா இது நடக்கலாம், அப்ப இது ஒரு வழியும் இல்ல, எங்க முறுமுறுக்காதுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? கொஸ்டின் கேட்காதுங்க, முறுமுறுக்காதுங்க, குழம்பி போய் நிக்காதுங்க, பயந்து போய் நிக்காதுங்க. எந்த கண்மூடித்தனமா பாருங்கன்னா, எந்த இருளுக்கும் என் வாழ்க்கையில இனி இடம் இல்லை. ஏன்னா தேவன் விளக்கு ஏத்திட்டாரு, இருளை வெளிச்சமா மாத்திட்டாரு. நான் அந்த வெளிச்சத்துல ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டிய ஆள், அந்த வெளிச்சம் என் மேல பிரகாசிக்க வேண்டிய ஆளை தவிர இருளான மனநிலைக்கு இடம் கொடுக்காது. உணர்வு இல்லாத அவர்கள் இருதயம் என்ன செஞ்சுச்சா? அப்ப உணர்வு இருந்துச்சுன்னா என்ன இருக்கு? வெளிச்சத்துலனா ஒரு ஹாப்பி. வெளிச்சம் எதை குறிக்குன்னா சந்தோஷத்தை, ஒரு ஹாப்பிய, ஒரு மகிமைய குறிக்குது. அப்ப நம்ம இருதயம் தேவ மகிமையினால நிரம்பி இருக்கோம்னா அங்க பயம், கவலை, குழப்பம் எதை நம்ம சூஸ் பண்றோமோ அதுதான் நம்மள ஆளுகை செய்யும். ஆதாம் எதை சூஸ் பண்ணானோ அது அவனை ஆளுகை செஞ்சுச்சு. காவேரி எதை சூஸ் பண்ணாரோ அது அவரை ஆளுகை செஞ்சுச்சு. ஆமாவா இல்லையா? நம்ம இந்த வருஷம் எதை சூஸ் பண்ண போறோம்? சந்தோஷத்தை. இந்த வருஷம் நீங்க என்ன தீர்மானங்கள்னா, சந்தோஷமா தான் இருப்பேன், கவலைப்படவே மாட்டேன், குழம்பவே மாட்டேன், பயப்படவே மாட்டேன். நீங்க யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் நல்ல தீர்மானங்கள் எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் வெளிச்சத்தா இருக்காங்க. அவங்க இருள் எல்லாம் மாற்றப்பட்டுச்சு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை வருஷம் பெரும்பாடு? எத்தனை வருஷம்? 18 வருஷம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. வசனம் சொல்லுது, உலகத்துல உள்ள எல்லா டாக்டரையும் பார்த்தாங்களா. ஏன்னா அந்த வசனம் என்ன இருக்குன்னா, தனக்கு உண்டாதெல்லாம் விற்று மருத்துவத்தை பார்த்தும் அவளுக்கு சுகம் ஆகாததுனால. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்துச்சு, தாங்க முடியாம எல்லா உலக முடிவையும் எடுத்து என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாங்க தெரியுமா? வெளிச்சத்திட்ட போனாதான் இனி என்ன செய்ய முடியும், இருள் மாறும்னு வசனம் சொல்லுது. ரொம்ப கூட்டமா இருந்துச்சா, வஸ்திரத்துக்கு ஓரத்தையாவது தொட்டால் சுகமாவேன்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. தொட்டாங்க. தொட்ட உடனே அந்த நிமிஷமே என்ன ஆயிட்டு? வெளிச்சம் வந்துச்சு. அவளோட உதிரத்தின் ஊரல் எல்லா ப்ளீடிங்கும் ஸ்டாப் ஆகி போச்சு. இங்க வந்திருக்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எப்ப தீர்மானம் எடுத்து மனசுல வச்சு நம்ம இருதயத்துல வைக்கோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில நம்மள தொடர்ந்து இருக்கிற குழப்பம், பயம், கவலை, பல வருஷ போராட்டம் முடிவுக்கு வரத. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தொட்டாரா? அந்த ஸ்திரீ தொட்டாங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையிலே சுதந்திரம் வைக்கப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்து மூலமா அவரு திறக்க வேண்டியதுல நம்ம போய் டேப் பண்ணா. நம்ம எப்படி திறக்க முடியும்னா, பிரகாசம் உள்ள மனக்கண்கள், விசுவாசத்தோட. இதுதான் நீங்க வெளிச்சத்துக்குள்ள போய் இருந்தா அந்த வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கத பார்க்க முடியும். எந்த இருளும் அதை பற்றி கொள்ள முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளிதான் என்னதான்? மெய்யான ஒளி. எல்லாரும் சகைவ என்ன சொன்னாங்க? அவன் ஒரு பாவியான மனுஷன் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? ஒரு இருட்டா, ஒரு பிரைட்டா இல்ல அவன் வாழ்க்கை. ஆனா ஏசு கிறிஸ்து உள்ள போனாரு, அவன் வாழ்க்கை எப்படி மாறிச்சு? இருட்டா இருந்த அவன் பிரைட்டா மாறிட்டான். நம்ம வாழ்க்கையில என்ன டார்க்னஸ்ல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, யாருக்கும் தெரியாம எந்த காரியங்களை நம்ம ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அவரோட மகிமை உள்ள போகும்போது இருள் எல்லாம் வெளிச்சமா. ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க, சகைவை எல்லாரும் வேல்யூ பண்ணாங்க. இவன் எவ்வளவு பாவி, உங்களுக்கு புரியுதுல? இருட்டோட பாருங்க, அவன் கிட்ட ஃபுல்லாவே இருட்டுதான் இருந்துச்சு. அந்த வசனம் சொல்லுது, இருள் அதை பற்றி கொள்ளாது. வெளிச்சத்துக்கு ஒரு பவர் இருக்கு. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்யணும், இடம் கொடுத்தா. நான் இருட்டுலதான் இருப்பேன்னா இருட்டுதான். சகைவை என்ன எடுத்தானா, பாவின்னு சொல்லி தயங்கி நிக்கல. அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க போனா அவர் உள்ள வந்தாரு, அவரோட வாழ்க்கை வெளிச்சமா மாறு. நம்ம பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கிற வருஷமா இந்த வருஷம் இருக்க எல்லார பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கிற வருஷமா இது இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கிற ஆண்டா இருக்க போகுது.
ஹல்லேலூயா. இந்த வருஷம் எந்த இருளும் உங்களை தொடரவோ முடியாது. நீங்க வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்கிற ஆண்டு. ஏன்னா சபையு வெளிச்சத்துக்கு இடம் கொடுத்தா எல்லா இருளும் மறைஞ்சு போச்சு ஒரு நிமிஷத்துல. நீங்க யோசித்து பாருங்க, உள்ள வந்தாரு ஆட்டோமேட்டிக்காவே சரண்டர் ஆயிட்டான். எல்லாத்தையும் நாளத்தனையா கொடுக்கணும். நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் புதிதாகிறது மாத்திரமில்ல, எப்படி சகைவு எல்லாத்தையும் நாளத்தனையா திருப்பி கொடுத்தானோ நம்ம இழந்ததெல்லாம் பல மடங்கு திருப்பி கொடுத்தாங்க. ஒண்ணும் குறைபடாம நம்ம திருப்பி கொள்ளுவோம். அதுக்குதான் சிந்தனை ரொம்ப முக்கியம். ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை. தேவன் நமக்கு தலைவரா இருக்காரு, வெளிச்சமா இருக்காரு. நம்ம எல்லாம் நீங்க நல்லா யோசித்து பாருங்க. விபச்சார ஸ்திரியை பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க? கல்லறிஞ்சு. அதுதான் சட்டமும் கூட. தேவன் சட்ட திட்டத்துக்கு அப்பாற்பட்டவர். உங்களுக்கு புரியுது இல்ல? எல்லாரும் சொன்னாங்க இவளை கல்லறிஞ்சு கொல்லணும். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு பாவம் இல்லாதவங்க இவ மேல கல்லறிங்க. அந்த வார்த்தை அவளுக்கு வெளிச்சமா இருந்துச்சு. புரியுதா? ஆண்டவர் அழகா சொன்னாரு, நீ போ, இனிமே என்ன செய்யாத, பாவம் செய்யாத. நித்திய வெளிச்சம் அவன் மேல பிரகாசிச்சு. அவன் ஒரு புறம் கூட அதுக்கு பிறகு தவறு செய்யல. இங்க வந்திருக்க உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்ம இடம் கொடுக்க போறோம். உங்களுக்கு புரியுது இல்ல? வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு இடம் கொடுக்க போறோம். இந்த வருஷம் பயப்பட மாட்டேன், இந்த வருஷம் கவலைப்பட மாட்டேன், இந்த வருஷம் புலம்ப மாட்டேன், இந்த வருஷம் கொஸ்டின் கேட்க மாட்டேன், இந்த வருஷம் வியாதியை குறித்து சிந்திச்சுட்டே இருக்க மாட்டேன். ஒருவேளை பொருளாதாரத்துல எம்டி இருக்குன்னா அதை வச்சு வேல்யூ பண்ண மாட்டேன். நான் அனுபவிக்கிற இருக்கிற பாக்குற சூழ்நிலைய பெருசா பார்க்க மாட்டேன். எனக்கு தெரியும் அதெல்லாம் இருள். அந்த இருள் மேல தேவனோட வெளிச்சம் வந்ததுனால எல்லா இருளும் எனக்கு வெளிச்சமா மாற போகுது. ஏன்னா வசனம் இத மட்டும் நம்ம வாசித்து முடிக்க போறோம். வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி பாருங்க, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நம்ம வாழ்க்கைய எந்த உலக காரியங்களும் பிரச்சனைகளும் தொட முடியாது. அதனால இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கோம்னா அந்த வெளிச்சம் முதல்ல நம்ம மனசுலதான் வரணும், நம்ம இருதயத்துலதான் வரணும். அதனால நம்ம எல்லாரும் கான்சியஸோட வாழ போறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க உலகத்துக்கு உங்க குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்கத மறந்துடாதீங்க. வெளிச்சம் அங்க எந்த இருளும் கிடையாது, எந்த இருளும் பற்றிக்கொள்ள முடியாது. நம்ம மலை மேல் இருக்கிற பட்டணமா இருக்கும். தேவன் அதுக்குதான் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கையை தந்திருக்காரு. எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் தேவன் நமக்கு நித்திய மாற்றுமையா இருப்பாரு. அவர் நம்மளை நித்தமும் நடத்துவாரு. அவர் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவாரு. அவரோட ஜீவன் நம்மளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் உணர்வை தந்துட்டே இருக்கும். இந்த வருஷங்களுக்கு மனநிலையில விடுதலையாக்கப்படுவீங்க. அநேகர் மனநிலையில விடுதலையாக்கப்படுவீங்க. இனிமேல் பயம் உங்க மனநிலையை தொட முடியாது. குழம்ப மாட்டீங்க, பயப்படவே மாட்டீங்க, கவலைப்படவே மாட்டீங்க. கண்ணீர் இவ்வளவு நாள் சூழ்நிலை நினைச்சு நீங்க அழுதுருப்பீங்க. இனிமேல் உங்க கண்கள் வந்து கண்ணீர் வர போறீங்க. உங்க புலம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறும். இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். ஒரு துக்க நாட்கள் எல்லாம் முடிவுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீ ஒரு நல்ல சுதந்திரவாளி, நீ சுதந்திரத்தை தப்பாம அனுபவிக்கிறீங்க. எல்லார் மேலையும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்காக வேண்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க கான்சியஸ்ல என்ன உணர்வோடி வாழுங்கன்னா, தேவன் எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார். என்னோட எல்லா எம்டியான வீணான நாளும் என்ன ஆச்சு, முடிஞ்சு போச்சு. நான் வெளிச்சத்துல வாழ போற ஆண்டு. உங்களையும் உங்க குடும்பத்தையும் பேரையும் அவர் பெருமைப்படுத்துவார். நம்மள மலையின் மேல் இருக்கப்பட்டணும்னா ஃபேமஸா வைப்பாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மள இந்த வருஷம் சாதாரணமா இருக்கிற நம்மள அசாதாரணமா நீங்க இப்படி இருக்கிற மாதிரி இனிமேல் இருக்க போறது இல்லை. ஏன்னா தேவனோட மகிமை எங்க இருக்கு, உங்களுக்குள்ள. மீன் பிடிச்சிட்டு இருந்த சீஷர்கள் எல்லாம் இன்னைக்கு சரித்திரமா நிருபமா மாறிட்டாங்க. புரியுதா? அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் இது எப்படி நடக்க போகுதுன்னு நினைச்சா நடந்திருக்குமா? மீன் பார்த்து வலைய ரிப்பேர் பண்ணிட்டு சாதாரண நிலைமையில இருந்தாங்க. அவங்க மேல வெளிச்சம் பிரகாசிச்சு இன்னைக்கு சரித்திரமா நிருபமா இருக்காங்க. நீங்களும் நானும் என்னைக்கும் சகல மனுஷனும் பார்த்து வாழுகிற நிருபமா. ஹல்லேலூயா. விளக்கு அவர் நம்மளை கொளுத்தி ஏத்தி இருக்கிறது எதுக்குன்னா, அவரோட இருதயத்தை அவரோட தரிசனத்தை உலகத்துல கொண்டு வருது. பவுல பார்த்து சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவன் இருக்கு. உண்மையான டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கா, உலகத்தை மாற்றுகிறவன் இங்க வந்துச்சா. இந்த மாற்றத்துக்கு தான் நம்ம மேல வெளிச்சம் வந்திருக்கு. நம்ம எப்படி
மாற்ற போறோம்னா, நான் ஆசைப்படுறேன் நம்ம ஜெனரேஷன்ல என்ன இருக்க கூடாதுன்னா பயம்னா என்னன்னே தெரியக்கூடாது. நமக்கே மறந்து போயிடணும், நம்ம மனசுல இருந்தே அழிஞ்சு போயிடணும். பயம், கவலை, குழப்பம், மரணம், வியாதி, தரித்திரம் இது முழுக்க முழுக்க வேலை செய்யாம நித்திய சமாதானம், நித்திய மகிழ்ச்சி, அந்த நித்திய சுதந்திரத்தை அனுபவிக்கிற சந்ததியா. ஹல்லேலூயா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் வெளிச்சத்தை ஃபீல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் இருக்க இடத்துல வெளிச்சமா இருந்தாங்க. யோசேப்பு ஜெயில இருந்தாலும் வெளிச்சம், ஒரு வீட்டுல வேலைக்காரனா இருந்தாலும் வெளிச்சம், தேசத்துக்கே வெளிச்சம். ஏன்னா தேவன் கொளுத்துன வெளிச்சத்தை நம்மளை தாண்டி யாரும் அணைக்க முடியாது. நம்ம வெளிச்சத்தை அணைக்கணும்னா நம்ம தான் அணைக்கணும். புரியுதுல்ல உங்களுக்கு? யாராலையும் அணைக்க முடியாது. நீங்க யோசித்து பார்த்தா தெரியும். தாண்டியில பாருங்க, தேவனோட வெளிச்சம் அவனால பிரகாசிச்சு அவன் எங்க இருக்கானோ, சிங்கக்கவில தூக்கி போட்டாலும் சரி, எந்த சட்டம் அவனை தடுத்தாலும் எதுவும் அவனை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்படித்தானே? சிங்கக்கவில போட்டாங்க, அங்கேயும் சிங்கத்துக்கு வாயை கட்டிட்டாரு. ராஜாவை தான் வணங்கணும்னு சட்டத்தை வச்சாங்க, வணங்கவே இல்லை, அங்கேயும் காப்படத்தை தான் வச்சாங்க. இருக்கிற உங்களையும் என்னையும் எந்த சட்டமோ, எந்த திட்டங்களோ, எந்த மனுஷனோட தந்திரங்களோ, எந்த சூழ்நிலையோ எதுவும் நம்மளோட வெளிச்சத்தை அணைக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்க மனநிலையில வெளிச்சத்தை பேசுறேன். தேவன் தாமே இந்த வருஷம் நம்ம விளக்கு ஏற்றி இருக்கிறாரு, ஒரு நாளும் அது அணையாது. இனி ராக்காலம் இருக்காது அப்படிங்கிற கான்சியஸோட வாழ்ந்து உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்னு உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். இனி நம்ம வாழ்க்கையில எந்த ராக்காலமும் இல்லை.